பர்சனாலிட்டினா என்னங்க? வாட் இஸ் பர்சனாலிட்டி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், ஐ எம் டாக்டர் ஸ்ரீதேவி, அ ஃபேமிலி டைனமிக் கோச். பர்சனாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய தாட், ஃபீலிங் அண்ட் பிஹேவியர், இதனுடைய கொலாபரேஷன் தாங்க நம்மளுடைய பர்சனாலிட்டின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தாட் உருவாகும், அது ஃபீலிங்கா கன்வெர்ட் ஆகும், அந்த ஃபீலிங்கோட அவுட்புட் தான் பிஹேவியர். இந்த பிஹேவியரை பொறுத்து தான் நம்ம யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய பர்சனாலிட்டியை ஒருத்தரும் டிசைட் பண்றாங்க. ஸோ நம்ம பர்சனாலிட்டியில ஏதாவது சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம எங்க கை வைக்கணும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ல. ஓகே, அப்போ அந்த தாட் ப்ராசஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்ல தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை எண்ணங்கள் நம்ம மனசுல ஓடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பேர் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் நம்ம மனசுல ஓடுதாமா. 60,000 எண்ணங்களும் ப்ராசஸ் பண்ணி ஃபீலிங் ஆகி 60,000 பிஹேவியர் வெளியே வந்தா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் இங்க இருக்கவே மாட்டோம் இல்ல, வேற எங்கேயோ கீழ்பாக்க மாதிரி இடத்துல தான் போயிருப்போம். அப்போ 60,000 எண்ணங்கள் உருவானாலும் 6 எண்ணங்களோ 5 எண்ணங்களோ தான் ஃபீலிங்குள்ள போகுது. 3 எண்ணங்கள் 2 எண்ணங்கள் பிஹேவியரை கன்வெர்ட் ஆகுது. அப்போ இந்த பிஹேவியரை கன்வெர்ட் ஆகுறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அதை கொஞ்சம் கேர் எடுக்கணும். அப்படின்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸையும் கொஞ்சம் கேர் எடுக்கணும். அப்பதான் நம்ம பர்சனாலிட்டியில ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாத்தி தான் யோசிங்களே. நன்றி.